கஷ்டப்பட்டு அவர் நடந்து அந்த குதிரை மேலே அவளை உட்கார வச்சு கட்டெல்லாம் போட்டு கூட்டு போகிறாரு. யாருமே பார்த்துட்டு உதவியே செய்யலை. இவர் கொண்டு போய் இந்த சத்திரத்தை விட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவரை நல்லா பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்து நான் இவருக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் ஏசப்பாவும் நம்ம வந்து அந்த வழிப்போக்கன் மாதிரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஏசப்பா வந்து நல்ல சமாரியானா நம்மளுக்கு இருந்து எல்லா கஷ்டத்தையும் போக்குறாரு. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கார். நம்ம மகிமைப்பட நல்ல சமாரியனாக நம்மளை தேடி வந்திருக்க. அடுத்தது இப்போ வந்து இது வந்து ஒரு மரம் தானே. இந்த மரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒளிஞ்சிருக்காங்க. யாருன்னா வந்து சகையு, குட்டை சகையுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஏசப்பாவை பார்க்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசையாம். அதனால எல்லாருமே வந்து அவரை என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், மறைச்சு நின்றுக்கிட்டாங்களாம். அதனால அவர்னால பார்க்க முடியலையாம். அதனால அவர் வந்து மரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து வந்து ஏசப்பாவை வந்து பார்த்தாராம். அப்போ வந்து ஏசப்பாவோட உடை, அவரோட முடி, அவருடைய அழகான கண்கள், அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏசப்பாவை வந்து பார்த்தாராம். அப்போ வந்து நம்மளும் என்ன பண்ணணும்னா, டெய்லியும் வந்து எவ்வளோ தடைகள் வந்தாலும் சர்ச்சுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவை வந்து வேண்டணும், மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுவதாக. இது வந்து கெட்ட குமாரன் கதை. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் சைடு எமோஜி பார்க்குறீங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அப்புறம் நிறையா எமோஜிஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த எமோஜிஸ் வச்சு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அப்பாவுக்கு வந்து 2 மகன்கள் இருக்கிறாங்க. அதில் 2 மகன்கள் அப்புறம் அப்பா எல்லாரும் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ இதில் இளைய மகன் வந்து தனக்குரிய சொத்து பணம் எல்லாத்தையுமே வந்து அப்பாட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இளைய மகன் வந்து அப்பாவோட சொத்தெல்லாம் வாங்கினதெல்லாம் வாங்கி ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். தன்னுடைய சொத்துக்கள் அது எல்லாவற்றையும் வாங்கி தூர தேசத்துக்கு அப்பாவோட பேச்சு கேட்காம போகிறான். இந்த எமோஜி வந்து கூலாக இருக்கிறத காட்டுது. அங்கே தூர தேசத்துக்கு போய் அவன் அந்த ஜாலியாக அங்கே எல்லா பணத்தையும் செலவு பண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட்டாக வீணடிக்கிறான். அப்படி செலவழிச்சதுனால அங்கே வந்து ஒரு கொடிய பஞ்சம் வருது அந்த தேசத்தில். அதனால அவன் ரொம்ப சோகமாயிடுறான். அதனால அவன் கையில் ஒரு காசு கூட இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப பசி உண்டாகுது. அதுக்காக அவன் வேலை பார்க்குறதுக்காக ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல வந்து அவனுக்கு வேலை கிடைக்கிது. அப்படி அவன் வேலை பார்த்துட்ருக்கப்ப அவனுக்கு பன்றிக்கு போடுகிற அந்த தவிட்டை வந்து அவன் சாப்பிட்லான்னு போகிறப்ப அதை அவனால் சாப்பிட முடியல, ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் உணர்றான், நம்ம அப்பா வீட்டில் இருந்தப்போ கூட நமக்கு நல்ல ராஜபோஜனம் எல்லாமே கிடைச்சதே, நம்ம இங்கே வந்து இப்படி இருக்கோமே அப்படின்னு அப்பாவோட அன்பை வந்து அவன் உணர்றான். அப்படி உணர்ந்து அவன் அவங்க அப்பா கிட்ட திரும்பியும் போகலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்புறம் அவங்க அப்பா
அவன் தூரத்திலிருந்து வர்றதை பார்த்து அவனை அணைச்சி கொண்டு அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொள்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை அணைச்சி கொள்கிறார். காணாமல் போனவன் திரும்பி காணப்பட்டான், மரித்தான், திரும்பியும் அவன் வந்து உயிர்க்கப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி நம்மளும் வந்து இது மாதிரி நம்மளும் இது மாதிரி நம்மகிட்டையும் குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நம்ம ஏசப்பாக்கிட்ட சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்குறப்ப ஏசப்பாவும் நம்மளை வந்து அணைச்சி அவர் வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் ரத்தத்தினால கழுவுறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிஷ்ஷு சாப்பிட்ருப்பீங்க. அதை வந்து இதில் வந்து என்ன கான்செப்ட்னா, ஃபிஷ்ஷு வந்து ஒரு மனுஷனை சாப்பிட்ருச்சு, அதான் கான்செப்ட்டு. எதனால் அந்த ஃபிஷ்ஷு வந்து அவர் வந்து சாப்பிட்டுச்சுன்னா, ஏசப்பா சொல்கிற வார்த்தையை வந்து அவர் யோனாங்கிறவர் கேட்க மாட்டார். ஏசப்பா வந்து ஒரு இடத்துக்கு போக சொல்லுவார், யோனா வந்து வேறு இடத்துக்கு போயிடுவார். அதனால் இந்த ஃபிஷ்ஷு வந்து யோனா வந்து சாப்பிட்ரும். அதனால் வந்து ஃபிஷ்ஷோட வயிற்றில் வந்து இவர் ஒரு 3 நாள் இருப்பார். அப்புறமேட்டு இவரோட தப்பை உணர்ந்து அதுக்கப்புறமேட்டு வந்து ஏசப்பாக்கிட்ட வேணுனதுக்கப்புறமேட்டு ஏசப்பா எங்கே போக சொன்னாரோ அந்த இடத்துலையே வந்து 3 நாள் கழித்து போய் அந்த மீன் வந்து அங்கே கக்கிருது. அதாவது யோனா வந்து அங்கே கக்கிடுவார். இதே மட்டும் நம்ம யோனா மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா ஏசப்பாக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி சாரி சொல்லி சொன்னோம்னா ஏசப்பா மன்னிச்சிடுறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம வந்து நாகாமன் கதை தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு நாட்டின் தளபதி. இவருக்கு வந்து குஷ்டரோகமாக இருக்குது. இவர் ஒரு தீர்க்கதரிசி வந்து இவர் வந்து யோர்தான் நெல்லில் வந்து 7 தடவை முங்கியதீங்க, அப்போ உங்களுக்கு குஷ்டரோகம் வந்து சொஸ்தமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு தயங்கினார். அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் சொன்னோடனே சரி அப்படின்னு யோர்தான் நதிக்கு போகிறாரு. யோர்தான் நதிக்கு போய் இவர் வந்து முங்க போகிறாரு. எல்லாரும் கவுண்ட் பண்ணுங்க. யோர்தான் அன்னைக்கு வந்துட்டாரு. இப்போ 7ஆவது நாள் முங்கி இருக்க போகிறாரு. 7ஆவது தடவை முங்கியதிங்கும் போது இவருக்கு குஷ்டரோகம்லாம் சுஸ்தமாயிருது. இவருக்கு வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தனால இவருக்கு குஷ்டரோகமெல்லாம் சுஸ்தமாயிடுச்சு. நம்மளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நம்மளுக்கு அற்புதம் நடக்கும். ஆடு மேய்க்கிறவர் வந்து ஒரு ஆடு 99 ஆடு இருந்துச்சு. அங்கே ஒரு ஆடு மட்டும்
மொத்தம் 100 ஆடு, அங்கே ஒரு ஆடு மட்டும் காணோம். எங்கன்னு தேடுறாரு. இந்த முள்ளுலலாம் தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. அப்புறம் அங்கங்கே தேடி பார்க்குறாரு, கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ஆடு சத்தம் கேட்டுச்சு. 99 ஆடு இருந்தாலும் அந்த ஒரு ஆடுக்காக அவர் உயிரையே கொடுக்குறாரு. அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. தோலில் தூக்கி இந்த ஆடு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சுட்டு போகிறாரு. அந்த மாதிரி நம்மளும் இந்த ஒரு ஆடு மாதிரி நம்ம வழி தப்பி திரிவோம். அப்போ நல்லா பச்சை பசேல்னு இருக்குன்னு நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னு அந்த பக்கம் போயிடுவோம். ஆனால் கரடு முரடாக இருக்க பகுதியில் தான் இந்த ஆடு போயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளும் ஜோம் பண்ணலைன்னா ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்மளும் முள்ளுக்குள்ளே மாட்டிடுவோம். இப்போ இன்பமாக இருக்கும், அப்போ நம்ம முள்ளில் மாட்டிக்குவோம். நம்ம ஜோம் பண்ணால் இந்த மாதிரி நம்ம வழி தப்பிடலாம். கர்த்தர் நல்லா மேய்ப்பராக இருக்கும். ஸ்டார் கொடுங்க, அடுத்து 3, அடுத்து இது வந்து பார்க்க எப்படி இருக்கு? ஸ்டார் வந்து பகலில் தெரியுமா நைட்டு தெரியுமா? நைட்டு தெரியும். இந்த ஸ்டார் வந்து சொல்லுதான், நான் தான் வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப பளபளன்னு இருக்கேன். நைட்டில் ஸ்டார் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குமா? ஸோ நான் தான் ரொம்ப பளபளன்னு இருக்கேன், நான் தான் இந்த உலகத்துலேயே வந்து ஆண்டவர் படைச்சதுலேயே நான் தான் ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டார் வந்து தன்னை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மூன் வருது. மூன் மாதிரி தெரியுதா? இது வந்து சொல்லுது, இல்லை நான் தான் உன்னை விட பெருசு. எல்லாருக்கும் நிலானா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எல்லாருக்கும் என்ன தான் பிடிக்கும், நான் தான் அழகாக இருக்கேன், நான் தான் இந்த தேவன் படைச்சதில் நான் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இந்த மூன் வந்து ஸ்டார் கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கு. அப்போ வந்து சன் வராங்க. சன் வந்து இவங்க 2 பேர்த்த விட பெருசு இல்லையா? அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நீயும் பெருசு கிடையாது, நிலாவும் பெருசு கிடையாது, நானுமே பெருசு கிடையாது. கர்த்தர் வந்து நம்ம எல்லாரையும் வார்த்தையினால தான் உருவாக்குனாரு, ஆனால் மனுஷங்களை தான் அவரோட சாயலாக உருவாக்குனாரு. ஸோ அப்புறம் எல்லாத்தையும் விட ஆண்டவர் படைச்சதுலேயே மனுஷங்க மட்டும்தான் ரொம்ப விசேஷமானவங்க அப்படின்னு சொல்லி இந்த சன் சொல்லுது. அப்போ நம்மளாம் யார் விசேஷமானவங்க? கர்த்தருக்கு நம்மளை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். எதிரிகள் கண் முன்னே
விருந்து படைக்கின்றார் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஜெனித்த அவர் இமானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இமானுவேல் என்னோடு இருப்பாரே. பிறந்த அவர், பாலகனாய் ஜெனித்த அவர், இமானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இமானுவேல் என்னோடு இருப்பாரே.
இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே மகிமை நிறைந்த தேவன் அவர் மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே மகிமை நிறைந்த தேவன் அவர் மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. ஏசபேல் ஒரு பொல்லாத ராணி. எரோபெயாம் ராஜா இறந்த பின் இந்த 10 கோத்திர வடக்கு ராஜ்ஜியத்தை ஆளுகிற ஒவ்வொரு ராஜாவும் கெட்டவனாக இருக்கிறான். அவர்கள் எல்லோரையும் விட ஆகாப் ராஜா படுமோசமானவனாக இருக்கிறான். ஏன் என்று உனக்கு தெரியுமா? அவனுடைய பொல்லாத மனைவியான ஏசபேல் ராணிதான் அதற்கு முக்கிய காரணம். ஏசபேல் ராணி இஸ்ரவேல் பெண் அல்ல, அவள் சீதோன் ராஜாவின் மகள். பொய்க் கடவுளாக பாகாலை வணங்குபவள். ஆகாபையும் இஸ்ரவேல் பலரையும் கூட அந்த கடவுளை வணங்கும்படி செய்கிறாள். கர்த்தரை ஏசபேல் வெறுக்கிறார். அவருடைய தீர்க்கதரிசிகள் பலரை கொன்று போடுகிறாள். அவளுக்கு பயந்து மற்ற தீர்க்கதரிசிகள் குகைகளில் மறைந்து கொள்கிறார்கள். தனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் ஒருவரை கொலை செய்யக்கூட அவள் தயங்க மாட்டாள். ஒரு நாள் ஆகாப் ராஜா ரொம்பவும் சோகமாக இருக்கிறான். அதனால் ஏசபேல், நீர் ஏன் என்று சோகமாக இருக்கிறீர் என்று கேட்கிறாள். நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டத்தை வாங்கிக் கொள்ள விரும்பினேன், ஆனால் அவன் அதை தர முடியாது என்று சொல்லிவிட்டான். அதனால் தான் சோகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். கவலைப்படாதீர், நான் அதை உமக்கு வாங்கித் தருகிறேன் என்று ஏசபேல் சொல்கிறாள். அதனால் நாபோத் வாழ்கிற பட்டணத்தில் உள்ள சில முக்கிய ஆட்களுக்கு ஏசபேல் கடிதங்களை அனுப்புகிறாள். ஒன்றுக்கும் உதவாத மனிதர் சிலரை அலையுங்கள், கர்த்தரையும் ராஜாவையும் நாபோத் சபித்தான் என்று அவர்களை சொல்லுங்கள். அவன் பிறகு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிந்து கொன்று விடுங்கள் என்று அவற்றில் எழுதுகிறாள். அவ்வாறே நடக்கிறது. நாபோத் செத்துவிட்டான் என்ற செய்தி ஏசபேலுக்கு தெரிய வந்தவுடனே அவள் ஆகாபிடம், இப்போது நீ போய் அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கர காரியத்தை செய்ததற்காக ஏசபேல் கட்டாயம் தண்டிக்க வேண்டும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியானாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவன் ஆகாப்பை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுகிறான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இருட்டிலே படுத்து தாழ்மையாக நடந்து கொண்டான். கர்த்தர் மறுபடியும் எலியாவிடம் பேசினார். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்று. எனவே தக்க சமயத்தில் அவனை தண்டிக்க யெகூப் என்பவரை கர்த்தர் அனுப்புகிறார். யெகூ வருகிறார் என கேள்விப்பட்ட போது ஏசபேல் தன் கண்களுக்கு மைப்பூசி அலங்காரம் செய்து தன்னை அழகாக காட்டிக்கொள்ள முயல்கிறாள். ஏசபேல் ஜன்னல் அருகில் நிற்பதை வரும் வழியிலேயே யெகூ பார்க்கிறார். அப்போது அந்த அரண்மனையில் உள்ள ஆட்களிடம் அவனை கீழே தூக்கி போடுங்கள் என்று உரக்கச் சொல்லுகிறார். இந்த படத்தில் நீ பார்க்கிறபடி அந்த ஆட்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஜன்னல் வழியே அவளை தூக்கி போடுகிறார்கள். அவள் கீழே விழுந்து செத்து போகிறாள். பொல்லாத ராணி ஏசபேலுக்கு ஏற்பட்ட முடிவு இதுதான். ஆமாயின்.